மிக கடுமையான மனக்குழப்பங்கள்ல இருந்தவங்களுக்கு, இதை இப்படி பண்றதா, அப்படி பண்றதா, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கான ஒரு சரியான சிந்தனை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? இந்த டூர் போகிறது, வெளிநாடு முயற்சி, இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இப்போது முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள், வெளியில போயிட்டு வர்றதுக்கான நல்ல அமைப்புகள்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது. சரிங்களா? அப்படியே வாங்க, தசாபுக்திகளின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? நீண்ட நாளா ஒருத்தர்கிட்ட இருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல பெரிய மனிதர்கள் ஒருவரினுடைய தொடர்பு எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தொடர்புகளோ உதவிகளோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோட்சார பொது பலன் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலன்கள் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது இதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உடல்நிலையில் யாருக்கெல்லாம் கடுமையான தொந்தரவுகள் இருந்து வந்ததோ அவர்களுக்கெல்லாம் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக ஒரு நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்பு இந்த ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொன்ன பாருங்க. தசாபுக்தி அடிப்படையில் யாருக்கு 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ உண்மையிலேயே அவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைச்சி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, மிக கடுமையான மனக்குழப்பங்கள்ல இருந்தவங்களுக்கு, இதை இப்படி பண்றதா, அப்படி பண்றதா, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குழப்பத்தில இருந்தெல்லாம் வெளியில வர்றதுக்கான ஒரு சரியான சிந்தனை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த மன தெளிவு, ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள், இறையருள் கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள், திருமணத்திற்காக யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது முயற்சிகள்லாம் போய்கிட்டு இருக்கு, சரிவர கொஞ்சம் தொய்வா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அது ஸ்பீடாகி திருமண முயற்சிகள் கைகூடி வந்துடும், திருமண அமைப்புகள். சரிங்களா? அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திரபாகியத்திற்கும் சிறப்பு. உங்க ஜாதக அமைப்பின்படியும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகளும் நல்ல பலமான முறையில் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம், கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வருமானத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ற அளவுக்கு இங்க இல்லை. பட் ஆவரேஜா உங்க உழைப்புக்கு போதுமான வருமானம் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கும். ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, வருமான ரீதியாக இந்த காலகட்டம் ஓகே. 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குமானால் அந்த வருமானம் இன்னுமே நல்ல ஃப்ளோவா இருக்கும். சரிங்களா? இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக இடமாற்றம் அடையணும், மனை மாற்றம் செய்யணும். நீண்ட நாளாக இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இடமாற்றம் அடையணும் நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றம், மனை மாற்றத்திற்கு மிக சிறப்பான காலகட்டம். அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க. ஜாதக ரீதியாக உங்களுக்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், இந்த டூர் போகிறது, வெளிநாடு முயற்சி, இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இப்போது முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள், வெளியில் போயிட்டு வர்றதுக்கான நல்ல அமைப்புகள்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகின்றது. சரிங்களா? அப்படியே வாங்க, தசாபுக்திகளின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, வெளிநாட்டு முயற்சிகள் மிக மிக மேன்மை. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இன்னுமே கூடுதல் நல்லா இருக்கும். சரிங்களா? இயல்பை விட. ஸோ இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, ஏதாவது டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் போய்கிட்டு இருக்கு, ஏதாவது பத்திர பதிவு பண்ணணும்,
இல்லை ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்லாம் யாராவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். இந்த சொத்து பத்துக்கள்லாம் விற்கிறது, அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் எல்லாம் களையிறதுக்கான அமைப்புகளும் ஒரு நல்ல ஏற்றமான முறையில் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த என்ன சொல்லுங்கள் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த டாக்குமெண்ட் இஷ்யூ, சொத்துக்கள் விற்கிறது இதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். சரிங்களா? அதே போல் நீண்ட நாளாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பெரிய மனிதர்கள் ஒருவரினுடைய தொடர்பு எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தொடர்புகளோ உதவிகளோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. ஜாதகப்படி யாருக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது அவர்களுக்கு அந்த சில உதவிகள் ஒரு சிலர்கிட்ட இருந்து கிடைக்கும், ஒரு நல்ல முறையிலேயே கிடைக்கும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, ஓவராலாகவே உங்களுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு சூப்பர்னு ஒன்றும் இல்லை, ஆனால் நெகட்டிவ் எதுவும் இல்லை. அழகாக ஒரு ஃப்ளோவாக இந்த மாதம் ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு நல்ல மாதமாகவே அமையும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.